எல்லாரும் செய்வோம், தமிழ் மக்களுக்கு செய்வோம் செய்வோம் என்று இருக்கிறோம். இதுவரைக்கும் தந்த வாக்குறுதிகள் யாருமே நிறைவேற்றினதில்லை. ஆனால் இந்த முறை எல்லாரும் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்று. ஆனால் நாடு நல்லா இருந்தா தானே இந்த தமிழ் மக்களுக்கான சேவையை செய்ய முடியும். ஜேவிபியுடைய தலைவர் அன்றகுமார டிசாநாயக்க அவர்கள் யாழ் மாவட்டம் வந்திருந்த போது இந்த மண்ணில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்லியிருந்தார், தெற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது, வடக்கு மக்களும் அதற்கான ஒத்துழைப்பை செய்யாவிட்டால் அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேணுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட்டதில்லை. என்றால் வாக்காளர்களுக்கு சுதந்திரம் இருக்கு, யாருக்கும் வாக்களிக்கலாம், என்னத்துக்காக வாக்களிக்கலாம். யாரும் வெறுட்டி பயப்படுத்தி வாக்குகள் எடுக்க முடியாது. இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லினோம் பொது வேட்பாளர் கேள்விப்பட்டீங்களா? பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்திருக்கிறோம் என்று. தமிழ் வேட்பாளர், தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியுமா? முடியாது. ஆனா என்னத்துக்காக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லினோம்? எங்கட ஒற்றுமையை காட்டணும், எங்கட சக்தியை காட்டணும். அப்ப இத்தனை தடவை காட்டுனதெல்லாம் என்னது? கஜேந்திரகுமார் அண்ணன் அப்பாவை எலெக்ஷன் கேட்டார் பொது வேட்பாளரா. அந்த நேரம் எல்லாரும் வாக்களிச்சோம், காட்டினோம். என்ன நடந்தது? சொன்னதெல்லாம் கிடைச்சிதா? தந்துட்டோமா? தீர்வுகள் கிடைச்சிதா? இல்ல. இன்னைக்கு பெரும்பான்மையில போட்டி போடுறதுக்கு 3 பெரும் கட்சிகள் இருக்குது. அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையுடைய வாக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, 3 பிரிவுகளாக போகிறது. அப்ப இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம், அந்த சக்தி தமிழ் மக்களிடம் இருக்குது. அதை உணர்கிற சிலர் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடாது என்ற அடிப்படையில் அதை சிதறடிப்பதற்கு பல யுக்திகளை, பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பொது வேட்பாளர் என்றது அது ஒரு யுக்தி.